ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தினுடைய ஒரு முக்கியமான சாராம்சமான நியாய தீர்ப்பை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக விசுவாசிகளுக்கு ஏற்படக்கூடிய நியாய தீர்ப்பு. அந்த விசுவாசிகளுக்கு ஏற்படக்கூடிய நியாய தீர்ப்புலையும் கடந்த கால சிலுவையின் மீது ஏற்பட்ட அந்த நியாய தீர்ப்பு அல்ல, நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த சாஸ்டைஸ்மெண்ட், செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற காரியத்தை அல்ல. நாம் எதை குறித்து இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு நாள் ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கப் போகிறோம். அப்பொழுது நம்மளுடைய ஒர்க்ஸ், அதாவது நாம் செய்த கிரியைகளுக்கான பலன், அதாவது ரிவார்டு அங்கே கிடைக்க பொழுது, அங்கே நல்ல ரிவார்டு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன கிரியை செய்யணும், அது எப்படி இருக்கணுங்கிறதுக்காக அதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாகவே இந்த கிரியைன்னு வந்த உடனேயே நம்ம எதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருக்காக என்ன ஊழியம் பண்ணோம். பேசிக்காக எல்லாரும் யோசிக்கிறது அதுதான். ஆண்டவருக்காக என்ன ஊழியம் பண்ணமோ அந்த ஊழியம் அன்னைக்கு டெஸ்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி பொதுவாக யோசிக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி அது சரிதான், ஆனால் அதையும் தாண்டி பல காரியங்கள் இருக்கிறது. குறிப்பாக நம்மளுடைய பணத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எப்படி இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் தர்ம காரியத்தில் எப்படி இருக்கிறோம், நம்மளோட நேரத்தை நம்ம எப்படி செலவிடுகிறோம், இன்னும் சொல்லப்போனால் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டத்தை நம்ம நேர்த்தியாக ஓடுகிறோமா, அதையும் தாண்டி நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகளை குறித்த நம்மளுடைய புரிதல் என்ன, அதை எப்படி கன்சிடர் பண்ணுறோம், மெய்ப்பனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து இருக்கிறோம், ஒரு விசுவாசியாக இருந்தால் மெய்ப்பனுக்கு எப்படி கீழ்ப்படிந்து இருக்கணும், ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் மந்தையை எப்படி நடத்தணும், இப்படிங்கிற காரியங்கள் எல்லாமே அன்னைக்கு டெஸ்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானிச்சிட்ருக்கிறோம். இன்றைக்கி இன்னும் ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு காரியம், அதை நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பவுல் தீமோத்திக்கு எழுதின நிருபம். பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரன் ஆகிய தீமோத்திக்கு ஏறக்குறைய அவருடைய கடைசி நாட்களில் எழுதப்பட்ட நிருபம். அப்போ இப்படி சொல்லாமா, பவுல்ங்கிற ஒரு மிகப்பெரிய தேவ மனிதனின் கடைசி வார்த்தையை கேளுங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இதை தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன கடைசி வார்த்தையை கேளுங்கள். என்ன சொன்னார்? நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும். இங்கே நான் சொன்ன கான்செப்ட் வந்துருச்சா? நியாய தீர்ப்பை பற்றி தான் இங்கேயும் பேசுகிறாரு. அப்படி நியாய தீர்ப்பை பற்றி பேசும்போது பவுல் சொன்ன சங்கதி என்ன, அதான் வாசிக்க போகிறோம். அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லாமல் கட்டளை இடுகிறதாவது. அப்போ இப்படி வச்சுக்கலாம். பவுல் என்கிற தேவ மனிதன் தன்னுடைய கடைசி நாட்களில் தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேவுக்கு ஏறக்குறைய ஒரு சபை, எபேசு சபையை பார்த்துக்கொள்ளுடைய பொறுப்பு அவர் கொடுத்துருக்கிறாரு. இப்படி பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய குமாரனுக்கு அவர் கடைசியாக சொல்லுகிற கட்டளை. அப்போ சபைக்கு இது எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி என்ன கட்டளை கொடுத்தார் வாசிக்கிறேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. பேசிக்காக பிரசங்கம் பண்ணு. இந்த பிரசங்கம் பண்ணு அப்படிங்கிற வார்த்தையை ஹெரால்டு அப்படின்னு பயன்படுத்துவாங்கள்ல. இதை நீங்கள் பிரசங்கம் பண்ணணுன்னு எந்த கண்ணோட்டத்தில் யோசிக்கணும் அப்படின்னா, பவுலுடைய காலத்தில் இல்லை இந்த ராஜாக்கள் வாழ்ந்த காலத்தில் ராஜா ஏதாவது ஆணையை பிறப்பிச்சார் அப்படின்னா உடனே அதை இந்த பறை சாற்றுவோன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அப்படியே ரோட்டுக்கு வருவாங்க, அப்படியே டம் 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 மத்தளத்தை அடிச்சுட்டு தெளிவாக சத்தமாக எல்லாருக்கும் கேட்கும்படி கொஞ்சம் கூட அதில் செருகலோ ரிமூவலோ, அதாவது சேர்த்தும் சொல்ல முடியாது, குறைச்சி சொல்ல முடியாது, என்ன உத்தரவு கொடுக்கப்பட்டதோ அந்த உத்தரவை சத்தமாக தெளிவாக முன்னால் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும், அதாவது பிடித்தவனோ பிடிக்காதவனோ வேண்டியவனோ வேண்டாதவனோ நெருக்கமானவனோ தூரமானவனோ யாராக இருந்தாலும் சொல்லப்பட்ட வார்த்தையை அப்படியே தெளிவாக அவன் அடிச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய அந்த ஒரு டெர்மினாலஜி தான் பிரசங்கம் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த டெர்மினாலஜி தான் பவுல் பயன்படுத்திட்டு தீமோத்தி சொல்கிறாரு, தீமோத்தி நீ பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா தீமோத்தி, இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லாமல், தீமோத்தி ஒரு விஷயத்தை செய்ய மறந்துடாத. வாய்ப்பு கிடைச்சா செய்வேங்கிறதில்ல, வாய்ப்பு கிடைச்சாலும் வாய்ப்பு கிடைக்கட்டாலும் செய். எப்படி செய்? நினச்ச மாதிரி இல்லை, ஜாக்கிரதை. அந்த வார்த்தை அப்படி பின்னால் இருந்து சொல்கிற மாதிரில பிரசங்கம் பண்ணு. எதை? வா வசனத்தை இல்லை, திருவசனத்தை. ராஜா என்ன சொன்னாரோ அதை தான் சொன்னோம். வா இஷ்டத்துக்கு வாயில் வரதெல்லாம் சொல்லிடக்கூடாது. அப்போ பிரசங்கம் பண்ணு. எதை பிரசங்கம் பண்ணு? திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எப்படி?
அப்படியே சரி எழுதி கொடுத்தா வாச்சிட்டு போகும்போது இல்லை 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 ஜாக்கிரதையா. ஏன்னா இது ராஜாவுடைய வார்த்தை, இது அழிவில்லாத வார்த்தை, நித்திய வார்த்தை. சொல்ல போகிற நீ அநித்தியமானவன், ஆனால் நீ சொல்லுகிற வார்த்தை நித்தியமான வார்த்தை. அதனால் அதை ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணு தீமோத்தி. சரி எப்போ சொல்லணும், எப்போ ஃப்ரீயாக இருக்கணும், வாய்ப்பு கிடைச்சா இல்லை, வாய்ப்பு கிடைச்சாலும் சொல்லணும், வாய்ப்பு கிடைக்கட்டாலும் சொல்லணும். அப்படி நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை இந்த திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுற வேலை. இதுவும் நம்மளுடைய ரெக்கார்டில் பின்னால் கணக்கு பார்க்கப்படும். சரி சரி, இந்த வசனத்தை எப்படி பிரசங்கம் பண்ணோம், அடுத்த வரியை சொல்கிறேன். எல்லா நீடிய சாந்தத்தோடும் இல்லை, நீடிய சாந்தத்தோடும், அடுத்து உபதேசத்தோடும். அதான் டீச்சிங், ப்ரீச்சிங் சொன்னார், அடுத்து டீச்சிங் சொல்கிறாரு. பிரசங்கத்தை உபதேசம் பண்ணு, எப்படி கண்டனம் பண்ணு, கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு. 3 காரியங்கள் நல்ல கவனிங்க. கண்டனம் பண்ணி, கடிந்து கொண்டு, புத்தி சொல்லு. இதில் முதல்ல இந்த ஒன்றுனே வேகமாக சொல்கிறேன் பாருங்களேன். வாய்ப்பு கிடைத்தாலும் அப்படின்னா, சர்ச்சைக்கு வந்து நிற்கிறீங்க, எல்லோரும் முன்னாடி ரெடியாக பிரசங்கத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து வாய்ப்பு கிடச்சிருக்கு, இது பேசிக்காக நடக்கக்கூடியது, பிரசங்கம் பண்ணலாம். சைனாவில் போகிறீங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, இப்போ என்ன பண்ணும்? சரி வாய்ப்பு கிடைக்கல சார், இல்லையே. இங்கே என்ன சொல்லியிருக்காரு, வாய்ப்பு கிடைச்சாலும் வாய்ப்பு கிடைக்கட்டாலும். போய் ரிச்சர்ட் உம்ப்ராண்டோட வாழ்க்கை வரலாறு கிடைச்சது, டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட், அந்த புக்கு கிடச்சிதுன்னா படிச்சு பாருங்கள். ரிச்சர்ட் உம்ப்ராண்டை ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க, அதாவது சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன இருட்டு அறைக்குள்ளே வெளிச்சத்தையே பார்க்காம பல நாள் உள்ளே இருக்கணும், சத்தமே கேட்காது, கருப்பு மட்டும்தான் தெரிஞ்ச ஒரே கலரு, அப்படியே உள்ளே இருக்கணும். இப்படி உள்ளே இருக்கும்போது வாய்ப்பு கிடைச்சதா? வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் அங்கே ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்ன பண்ணாருன்னா, செவத்தை தட்டி தட்டி மோர்ஸ் கோட், அதாவது டெலகிராஃப் அனுப்பக்கூடிய அந்த மோர்ஸ் கோடை வச்சு தட்டி 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 சுவிசேஷம் சொல்லி ஆத்துமாவை ரட்சிப்புகளை நடத்தினாங்க. இது வாய்ப்பு கிடைக்காத நேரம். அப்போ என்ன அர்த்தம்? தீமோத்தி, வாய்ப்பு கிடைச்சாலும் பிரசங்கம் பண்ணு, வாய்ப்பு கிடைக்கட்டாலும் பிரசங்கம் பண்ணு, அவ்வளோதான். பிரசங்கம் பண்ணு, எப்படினாலும் பிரசங்கம் பண்ணு, அவ்வளோதான். மொத்த உலகத்தை 2 பிரி, வாய்ப்பு கிடைக்கிற உலகம், வாய்ப்பு கிடைக்காத உலகம். கிடைச்ச உலகமாக இருந்தாலும் கிடைக்காத உலகமாக இருந்தாலும், ஒன்று வாயினால் பிரசங்கம் பண்ணு, இல்லை வாழ்க்கையினால் பிரசங்கம் பண்ணு, பட் பிரசங்கம் பண்ணு, அவ்வளோதான். சரி, அதுக்கடுத்து சரி பிரசங்கத்தில் என்னென்ன இருக்கணும் பிரதர்? பிரசங்கத்தில் என்ன இருக்கணும்? அப்படியே ஆறுதலான 4 வார்த்தைகள் இருக்கணும். அவங்க அப்படியே வந்து கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் கவனித்து கொள்வார், நீ கலங்காதே, திகையாதே, உன் துக்கம் மாறும், சந்தோஷமாக வாழ்வே, ஒரு பிரச்சனை இல்லை, இயேசுவை மட்டும் ஏற்றுக்கோ, எல்லாமே சரியாயிரும். இது இருக்கலாம். ஆனால் இது கடைசியாக இருக்குது லிஸ்ட்டில். எப்படின்னு கேட்குறீங்களா? முதல் என்ன சொல்லுது? கண்டனம் பண்ணி. அதுக்கு ஆங்கிலத்தை சொல்லுவோம் ரிப்ரூவ். அப்படின்னா டு ப்ரூவ் த ஒன் ஹூ இஸ் ராங், அவனுடைய தவறு நிரூபிச்சு. இன்னும் சொல்லப்போனால் ஆங்கிலத்தில் ஸ்ட்ராங்காக மீனிங் இருக்குது. எப்படின்னா டு ப்ரூவ் ஒன் இன் த ராங் அண்ட் தஸ் டு ஷேம் ஹிம், அவன் வெட்கப்படும்படி அவனுடைய தவறை சொல்லு. பாவியை எப்படி சார் சொல்லணும்? குற்றம் செய்தவர்கள் தான் பாவியை பாவின்னு தான் சொல்லணும், பாய்சனை பாய்சன் தான் சொல்ல முடியும், சர்ப்பத்தினை சொல்ல முடியும். அப்போது அவனை பாவின்னா அவனோட குற்றத்தை கடிந்து உணர்த்துகிறவனாக பிரசங்கம் பண்ணு, ரிப்ரூவ். அடுத்து ரெபியூக். ரெபியூக்குன்னு சொல்ல போன எவாலுவேட், அவனை செக் பண்ணிப்பார். ஒரு டீச்சர் எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க, நீங்கள் பேப்பரை திருத்திட்டு மார்க் போடாமல் கொடுத்தா ஓகேவா? பாஸுன்னா பாஸு, ஃபெயில்னா ஃபெயிலுங்க. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை எவாலுவேட் பண்ணக்கூடிய, நம்மளோட வாழ்க்கையின் முடிவுகளை, ப்ரையாரிட்டிஸை, லாங்கிங்கை, டிசையரை, டைரக்ஷன்ஸை, விருப்பங்களை எவாலுவேட் பண்ணக்கூடிய மாதிரி பிரசங்கம் பண்ணு. அப்போ தான் அவனுக்கு தெரியும் சரி என்ன தப்பு என்னண்டு. அதுக்கடுத்து கடைசியாக எக்ஸார்ட் பண்ணு, கொஞ்சம் உதவி செய்யி, கொஞ்சம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணு, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணு. இதை பண்ணுறது அக்கௌண்ட்டில் வரும். அப்போது 2 காரியம். ஒன்று, நான் திருவசனத்தை எப்படி பிரசங்கம் பண்ணுறேன், ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுறேன்னா, வாய்ப்பு கிடைச்சாலும் வாய்ப்பு கிடைக்காத போது பிரசங்கம் பண்ணுறேன்னா, அதையும் தாண்டி சாந்தத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணுறேன்னா, இது ஒரு விஷயம். 2வது, எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையின் மேலே நான் எப்படி கவனமாக இருக்கிறேன், அதுவும் அக்கௌண்ட்டில் வருங்க. அதாவது 1 பேதுரு 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, நீங்கள் அவர்களிடம் பாலை கறந்து முடிஞ்ச ரத்தத்தையும் கறந்து, அப்படி இல்லை, மேய்த்து. எப்படி? இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு மேய்க்க வேண்டியிருக்க பிரதர்? கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய். இது தேவன் எனக்கு கொடுத்த, இட்ஸ் அ ப்ரிவிலேஜ். 30 வருஷம் டேவிட் லிவிங்ஸ்டன் அந்த ஆப்பிரிக்க காடுகளுக்குள்ள கடினமான ஒரு ஊழியத்தை, மினிஸ்டர், எக்ஸ்ப்ளோரர், டாக்டர், எல்லாத்தையும் சொல்லிக்கலாம், எல்லாம் செஞ்சுட்டு வந்து நான் அவர்கிட்ட, சார் உங்கள் சாக்ரிஃபைஸ் எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் தெரியுமா சார் அப்படின்னா, இட் இஸ் நாட் அ சாக்ரிஃபைஸ், இட் இஸ் த டெப்ட் தட் ஐ ஹாவ் டு பே டு மை மாஸ்டர். என்னோடது மாஸ்டருக்காக நான் பண்ண வேண்டிய கடன் சார், இட்ஸ் அ ப்ரிவிலேஜ், இட் இஸ் நாட் அ சாக்ரிஃபைஸ் அப்படின்னாரு. அப்படி மனப்பூர்வமாக அவலட்சமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால்,
நல்ல காசுக்காக இல்லை, நல்ல மனசோடு, காசுக்காக இல்லை, மனசோடு, நல்ல மனசோடு இருமாப்பா இல்லாமல் மாதிரிகளாக அவர்களுக்கு நாம் ஊழியம் செய்கிறோமா. வசனத்தை எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னேன். ரெண்டாவது மந்தையை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொன்னேன். இந்த 2 காரியமும் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அங்கே இந்த கிரியைகள் அக்கினியினூடாக செலுத்தப்படும். நான் எப்படி என் வசனத்தை பிரசங்கம் பண்ணேன், வெறும் ஆறுதலாக கலங்காதே திகையாதே கர்த்தர் பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னேன்னா 30% பிரசங்கத்தோடு நான் பண்ணலை. ஏன்னா மொத்தம் 3 காரியம் இருக்குல்ல. கண்டனம் பண்ணு, கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு. வெறும் எக்ஸார்டேஷன் மட்டும் இல்லைங்க, ரெபியூக் பண்ண இடத்துல ரெபியூக் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் ரிப்ரூவ் பண்ண இடத்துல ரிப்ரூவ் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்னோடய மந்தையை ஆளும் பொழுது போஜனம் அங்கே இருந்தால் உண்டாகுது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வெறும் போஜனத்துக்காக இவர்களை நான் மேய்க்காமல் உற்சாகமானதோடு இட் இஸ் அ ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மாதிரியாக இருந்து, மந்தைக்கு மாதிரியாக இருந்து பிரதான மேய்ப்பனிடத்தில் அவங்கள நடத்தக்கூடிய ஊழியத்தை நான் எப்படி செய்கிறேன், இது எல்லாம் அன்று பரிசோதிக்கப்படும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த தொடர் போதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். நியாயத்தீர்ப்பின் நாளிலே ஒரு நாள் இதை பிரசங்கித்த நானும் இந்த பிரசங்கத்தை கேட்டவர்களும் உமது சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டிய நாள் ஒன்று வரும் ஆண்டவரே. அந்த நாளானது எங்களுடைய கிரியைகளை விளங்க பண்ணும். அன்று வந்து நாங்கள் திகைப்படையாமல் இன்றிலிருந்தே நாங்கள் ஆயத்தப்பட, சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்ய, திருத்த வேண்டிய காரியங்களை திருத்த, எங்களுக்கு பிடித்தமானபடி அல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி, எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தின்படி ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரூல்ஸின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய வேதத்தினுடைய ரெகுலேஷன்ஸ் அண்ட் ரூல்ஸின் படி நாங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை, இந்த ஓட்டத்தை ஓட வாழ எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.